அத்தியாயம் 3. டாக்டர் மேரி வர்கீஸ். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் வீல்சேர் சர்ஜன் என்ற பட்டப்பெயருடன் சக்கர வண்டியில் அமர்ந்து கொண்டே அறுவை சிகிச்சை செய்து நோயாளிகளின் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் டாக்டர் மேரி வர்கீஸ். மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு கொடிய விபத்தில் அகப்பட்டு கால்களை இழந்து செயலிழந்த நிலையை அடைந்தார். அத்துடன் முகத்திலும் உடலிலும் ஏராளம் காயங்கள். என் வாழ்வில் ஏற்பட்ட விபத்து கடவுள் கொடுத்த தண்டனை அல்ல, ஒரு சிறந்த டாக்டர் என்ற நிலைக்கு என்னை மாற்றுருவாக்கம் செய்த நிகழ்வாகும் என்பது டாக்டர் மேரி வர்கீஸின் சாட்சியாகும். தொடக்கத்தில் என் உடல் சிதைக்கப்பட்ட போது பயந்து போனேன். ஆனால் பின்னர் அதற்கேற்ப என் வாழ்வை மாற்றி அமைக்க தொடங்கினேன் என்பது அவரது விசுவாச வார்த்தைகள் ஆகும். பிறப்பும் இளமையும். மேரி வர்கீஸ் 27/5/1925 கேரளாவில் உள்ள கொச்சியில் சிரியன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். பள்ளி படிப்பை முடித்த பின் எர்ணாகுளத்தில் உள்ள மகாராஜாஸ் கல்லூரியில் சேர்ந்தார். YWCA விடுதியில் சேர்ந்த அவருக்கு பல சிறந்த மாணவிகளுடன் தங்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அக்காலத்தில் எர்ணாகுளத்தில் நடந்த மறியல் போராட்டங்களில் பிற மாணவிகளுடன் கலந்து கொண்டார். கல்லூரியில் BA படிப்பை முடித்த பின் வேலூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். மருத்துவ படிப்பு. வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மேரிக்கு டாக்டர் ஐடா ஸ்கடரின் தைரியமும் தன்னலமற்ற சேவையும் ஆச்சரியத்தை அளித்தன. பெண் கல்விக்கு சிறப்பிடம் அளிக்காத அக்காலத்தில் வேற்று நாட்டிலிருந்து வந்து பெண்களுக்கென்று ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்கி புதிய கட்டிடங்கள் கட்ட பணமின்றி அவர் பட்ட பாடுகள் யாவும் மேரியின் தன்னம்பிக்கைக்கு உரமிட்டன. கல்லூரியில் படிக்கும்போது கூடைப்பந்து, கைப்பந்து, டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினார். மருத்துவ படிப்பை முடித்ததும் வேலூர் சிஎம்சியில் பணியில் அமர்ந்தார். 1946 வேலூரில் டாக்டர் பால் பிராண்ட் தொழுநோயாளிகளிடையே மருத்துவ பணி செய்து வந்தார். அவர் கை கால்கள் அழுகி அவதிப்படும் தொழுநோயாளிகளுக்கென நவஜீவ நிலையம் என்று புனர்வாழ்வு மையத்தை தொடங்கி பணி செய்தார். டாக்டர் ஐடாவின் தன்னலமற்ற பணியைப் போன்று டாக்டர் பிராண்டும் அயராமல் உழைப்பதை கண்ட மேரிக்கு புத்துணர்வு ஏற்பட்டது. அழுகி குறுகிப்போன விரல்களை சுத்தம் செய்வது, தடவி கொடுப்பது, பாதிக்கப்பட்ட கால்களையும் கைகளையும் சுத்தம் செய்து கட்டுப்போடுவது அனைத்தையும் புனித பணியாகவே கருதினார். கொடிய விபத்து. 1954 ஜனவரி 30 தியாகிகள் தினத்தன்று குடியாத்தம் என்ற ஊருக்கு டாக்டர் மேரியும் குழுவினரும் சுற்றுலா சென்றனர். வழியில் கொடிய பஸ் விபத்து ஏற்பட்டு அசைவற்று கிடந்தார். டாக்டர் மேரி முகமும் உடலும் சிதைந்த நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க முயற்சி செய்தார் டாக்டர் ஜான்சன். 5 நாட்களுக்கு பின் அவருக்கு லேசாக உணர்வு வந்தது. அந்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று மேரி கூறியதை கேட்ட அவரது தோழி லில்லி அழத் தொடங்கினார். கண்களையும் கைகளையும் தவிர மற்ற உறுப்புகள் எல்லாம் சிதைந்திருந்தன. அந்நிலையிலும் நன்றி தேவனே என்று அவர் வாய் முணுமுணுத்தது. அவரை கண்டு கதறிய உறவினர்களிடம் எல்லாம் சரியாகிவிடும், அழாதீர்கள் என்று ஆறுதல் கூறினார் மேரி. நாட்கள் செல்ல செல்ல படுக்கையில் அசையாமல் கிடக்க முடியாமல் வருந்தினார் மேரி. எனினும் ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த அசையாத நம்பிக்கையும் அவருக்கு டாக்டர் பிராண்ட் அளித்த சிகிச்சையும் நாளடைவில் பெரிய விடுதலையை அளித்தன. இந்நிலையில் மீண்டும் மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டார். அறிவார்ந்த மூளையும் 2 கைகளும்.
மூளையையும் இரு கைகளையும் வைத்துக்கொண்டு மற்ற உறுப்புகள் செயலிழந்த நிலையில் ஒரு டாக்டராக பணிபுரிய முடியுமா என்ற கேள்வி மேரிக்குள் எழுந்தது. மருத்துவனே, உன்னை முதலில் குணமாக்கிக்கொள் என்ற வசனம் அவர் மனதில் ரிங்காரமிட்டது. அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பி என்ற ஹேவர்கல்லின் பாடலை மீண்டும் மீண்டும் பாடினார். அவருக்குள் புது பலன் வந்தது. டேக் மை ஹேண்ட் அண்ட் லெட் இட் பி என்று பாடி ஆறுதல் அடைந்தார். தேவன் அவருக்கு அறிவார்ந்த மூளையையும் இரு வலிமையான கைகளையும் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம் அவருக்கு ஏற்பட்டது. மீண்டும் டாக்டராக சக டாக்டர்களின் பரிவும் கனிவான பேச்சும் கர்த்தரின் கருணையும் டாக்டர் மேரியை பலப்படுத்தின. டாக்டர் பிராண்டின் அறுவை சிகிச்சைகளில் உதவி மருத்துவராக சக்கர நாற்காலியில் இருந்து கொண்டே செயல்பட தொடங்கினார். மீண்டும் 1955ஆம் ஆண்டு அவருக்கு முதுகெலும்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. படுக்கையில் கிடக்கும்போது பேதுரு என்ற மனிதர் ஏமி கார்மைக்கேல் போன்ற நூல்களையும் நரம்பு முடக்குவாதத்தின் காரணம் பற்றிய நூல்களையும் படிக்கத் தொடங்கினார். அடுத்தடுத்து மீண்டும் அவருக்கு பல அறுவை சிகிச்சைகள் நடந்தன. ஆஸ்திரேலிய பயணம். பலவித இன்னல்களுக்கிடையே மீண்டும் 1957 நவம்பரில் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டார். அங்குள்ள ராயல் பெர்த் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்குள்ள கிறிஸ்துவின் சீடர்கள் சபைக்கு ஞாயிறு தோறும் அவரை திருமதி பிராசர் காரில் அழைத்து சென்றார். 9 மாதங்கள் ஆஸ்திரேலியாவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அத்துடன் ஊனமுற்றோர் மறுவாழ்வு சிகிச்சை பற்றிய கல்வியையும் கற்றார். மீண்டும் வேலூருக்கு திரும்பிய டாக்டர் மேரிக்கு புதிய பணி காத்திருந்தது. தொழுநோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பணியை மீண்டும் தொடங்கினார். கொஞ்ச நாட்களில் மீண்டும் நியூயார்க்கில் 3 ஆண்டுகள் ஊனமுற்றோர் புனர்வாழ்வு பணி பற்றி கற்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று ஊனமுற்றோர் புனர்வாழ்வு பற்றிய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டார். மீண்டும் வேலூருக்கு திரும்பினார். நான் ஆண்டவரிடம் கால்களை கேட்டேன், அவர் எனக்கு இறக்கைகளை தந்தார் என்று தன் மேனாட்டு பயணம் பற்றி மக்களிடம் கூறினார். 1972 டாக்டர் மேரி வர்கீஸின் சாதனைகளை பாராட்டிய இந்திய ஜனாதிபதி டாக்டர் வி. கிரி பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார். மேரி வர்கீஸ் ட்ரஸ்ட் 1981 ஊனமுற்றோர் மறுவாழ்விற்காக மேரி வர்கீஸ் ட்ரஸ்ட்-ஐ தொடங்கினார். பல்வேறு நாடுகளிலுள்ள அவரது நண்பர்களின் உதவியால் வேலூரில் 1.25 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். 1985 வேர்ல்ட் விஷன் அமைப்பு அவருக்கு எட்வர்ட் பியர்ஸ் விருதினை வழங்கியது. அதில் கிடைத்த $10,000 பணத்தின் மூலம் அங்கு கட்டிடம் கட்டினார். உடல் நோயின் மத்தியிலும் அந்த மறுவாழ்வு இல்லத்திற்காக இடைவிடாமல் ஜெபித்தார். மேரியின் தன்னம்பிக்கையை கண்ட பல நோயாளிகள் அற்புத சுகம் பெற்றனர். பல புறமதத்தினர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இன்று இந்தியாவில் ஊனமுற்றோருக்கான பல தொண்டு இல்லங்களும் புனர்வாழ்வு மையங்களும் வேலைவாய்ப்புகளும் பெருகியிருப்பதை நாம் காண்கிறோம். இவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவர் வீல்சேர் சர்ஜன் டாக்டர் மேரி வர்கீஸ் என்றால் அது மிகையாகாது. அத்தியாயம் 4. ஸ்டீபன் ஹாக்கின். அமியோட்ராபிக் லேட்ரல் ஸ்க்லெரோசிஸ் என்னும் நரம்பு நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் செயலிழந்த நிலையில் வாழ்பவர் ஸ்டீபன் ஹாக்கின். 21 வயதாக இருக்கும்போது இந்நோயினால் இவர் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இன்னும் 2 அல்லது 3 வருடங்களே அவர் உயிர் வாழ முடியும் என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். எனினும் தன்னம்பிக்கையினால் இன்று உலகம் போற்றும் கணித இயற்பியல் மேதையாக விளங்குகின்றார். இன்டெல் கணிப்பொறி நிறுவனம் 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை சிறப்பு இணைப்புகளுடன் கூடிய ஒரு கணிப்பொறியை இவருக்கு அளிக்கின்றது. பிறப்பும் இளமையும். ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கின்
8/1/1942 இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட்டில் பிறந்தார். இவரது தந்தையார் பிராங்க் ஹாக்கின் ஒரு உயிரியல் ஆராய்ச்சியாளர் ஆவார். தாயாரின் பெயர் இசபெல் ஹாக்கின். இவருக்கு பிலிப்பா, மேரி என்னும் 2 சகோதரிகளும் எட்வர்ட் என்ற சகோதரனும் உண்டு. சிறு வயதிலேயே குதிரை சவாரி செய்வதில் அளவற்ற ஆர்வம் காட்டுவார். மேலும் படகு சவாரியிலும் இவர் சிறந்து விளங்கினார். ஹாக்கின் பள்ளி படிப்பை செயின்ட் ஆல்பைன்ஸ் பள்ளியில் முடித்தார். பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இயற்பியலில் BA பட்டம் பெற்றார். தெர்மோடைனமிக்ஸ், ரிலேட்டிவிட்டி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆகிய துறைகளில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. பின்னர் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் வானவியல் பற்றிய மேற்படிப்புக்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். நோய்வாய்ப்படல். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்ததும் அமியோட்ராபிக் லேட்ரல் ஸ்க்ளெரோசிஸ் என்னும் நோயினால் பாதிக்கப்பட்டார். நரம்பு மண்டலத்தை செயலிழக்க வைக்கும் அந்நோயால் அவர் உடல் முழுவதும் செயலிழந்தது. எனினும் அவரது வழிகாட்டியான டென்னிஸ் வில்லியம் என்பவரின் உதவியால் PhD பட்டத்திற்காக படித்தார். திருமண வாழ்க்கை. இச்சூழ்நிலையில் 1965ஆம் ஆண்டில் ஜேன் வில்டி என்ற மாணவியை மணந்தார். 3 ஆண்டுகளே ஆயுளுள்ள ஒரு மனிதனை ஏன் மணக்க சம்மதித்தீர்கள் என்று அவர் மனைவியிடம் கேட்டபோது, சாவு என்பது யாருக்கும் எப்போதும் வரலாம் என துணிச்சலாக பதில் கூறினார் ஜேன் வில்டி. அவருக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. அவரது நோயின் கடுமையின் காரணமாக முதல் மனைவி ஜேன் 1991ஆம் ஆண்டு அவரை விவாகரத்து செய்தார். மீண்டும் அவருக்கு தாதியாக இருந்த எலைன் மேசனை 1995ஆம் ஆண்டில் 2வது திருமணம் செய்தார். மீண்டும் அக்டோபர் 2006ஆம் ஆண்டில் அவர்கள் விவாகரத்து செய்து கொண்டனர். ஹாக்கினின் மகள் லூசி ஹாக்கின் ஒரு சிறந்த நாவலாசிரியர் ஆவார். சக்கர நாற்காலியில் சாதனைகள். படிப்படியாக ஸ்டீபனின் கை, கால், குரல் ஆகியவை செயலிழந்தன. சக்கர நாற்காலியில் இணைக்கப்பட்டிருந்த கணிப்பொறியால் அவர் இடத்திற்கு இடம் நகர்ந்து சென்றார். அவரது வலது கன்னத்தை மேலும் கீழும் அசைக்கும் போது பேசவும், ஆய்வு கட்டுரைகள் எழுதவும், கணிப்பொறியை இயக்கவும், மின்னஞ்சலில் கடிதம் எழுதவும் அவரால் முடியும். 1985ஆம் ஆண்டு ஜெனீவாவில் உள்ள CERN என்னும் ஆய்வகத்தை பார்க்க சென்றபோது ஹாக்கின் கொடிய நிமோனியாவால் பாதிக்கப்பட்டார். அதிலிருந்து மூச்சுவிட முடியாமல் துன்பப்பட்டதோடு இயற்கையாக பேசும் திறனை மீண்டும் இழந்தார். பின்னர் எலக்ட்ரானிக் வாய்ஸ் சின்தைசர் என்னும் கருவியின் மூலம்தான் அவர் பிறருடன் தொடர்பு கொள்வார். தினமும் அவருக்கு மின்னஞ்சல் இமெயில் மூலமாக வரும் கடிதங்களை வாசிப்பார். சூரியனில் கரும்புள்ளிகள் பற்றி உலகம் போற்றும் அளவில் ஆய்வு செய்துள்ளார். உடலில் இத்தனை குறைகள் அவர் வாழ்வில் இருந்தபோதும் தன்னை மிகவும் அதிர்ஷ்டக்காரன் என்று கூறுவார். அறிவியல் கண்டுபிடிப்புகள். குவாண்டம், காஸ்மாலஜி, காஸ்மிக் இன்ஃப்ளேஷன், த டென்சிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், டோபாலஜி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ், பேபி யூனிவர்ஸ், ஸ்பேஸ் டைம் ஃபோம், ஸ்ட்ரிங் தியரி, சூப்பர் கிராவிட்டி, கிராவிடேஷனல் ரேடியேஷன் ஆகியவை இவரது அறிவியல் ஆய்வுக்களங்கள் ஆகும். A brief history of time, The universe in a nutshell, Black holes and baby universes ஆகியவை இவரது தலைசிறந்த நூல்களாகும். 1989ஆம் ஆண்டு பிரின்ஸ் ஆஃப் அஸ்டூரியாஸ் விருதினையும் 2006இல் காப்லே பதக்கத்தையும் பெற்றார். இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஜீரோ கிராவிட்டி கார்ப்பரேஷன். பேராசிரியர் ஹாக்கின் த புல்லட்டின் ஆஃப் அட்டாமிக் சயின்டிஸ்ட்ஸ் குழுவில் உறுப்பினராக உள்ளார்.
2007 ஜனவரி 8ஆம் தேதி அவரது 65வது பிறந்தநாள் விழாவில் ஜீரோ கிராவிட்டி ஃப்ளைட் பற்றிய திட்டத்தை அறிவித்தார். 2009 ஒரு சப் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் ஃப்ளைட் செய்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். மால்கம் பெரி, பெர்னார்ட் ஜே கார், கேரி கிப்பன்ஸ் போன்ற விஞ்ஞானிகள் இவரது மாணவர்கள் ஆவர். சிறு சிறு நோய்களையும் குறைபாடுகளையும் உருப்பெருக்கி திறமைகளும் தாளந்துகளும் இருந்தும் அவற்றை பயன்படுத்தாமல் வாழ்வில் சோம்பி கிடக்கும் மக்களுக்கு ஒரு சவாலாக வாழ்கின்றார் ஸ்டீபன் ஹாக்கிங்.